வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேரளத்தின் முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் அவர்களின் வீடு உட்பட 10 இடங்களில் இடி ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் என்ற சிறப்பு அதிரடிப்படை இன்று மாலை சென்னையில் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இந்தியாவின் சில பகுதிகளில் ஏற்படும் இயல்பற்ற மக்கள் தொகை மாற்றங்களை ஆய்வு செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. டெல்லியில் நடந்த குவாட் மாநாட்டின் போது முக்கிய கனிமங்கள் மற்றும் அரிய வகை தனிமங்களின் விநியோக சங்கிலியை வலுப்படுத்த இந்தியா அமெரிக்க இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிபிஎஸ்இ 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து நாடாளுமன்ற குழு ஆலோசனை நடத்த உள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,17,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,650 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய பிரதமராக 12 ஆண்டுகளை நிறைவு செய்து தனது 13வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று காலை டெல்லி செல்ல உள்ளார் என்றும் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்து தமிழக நலன் சார்ந்து ஆலோசிக்க உள்ளார் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து வகுப்புகளும் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் 4ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து 9.9 டிஎம்சி நீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எரிபொருள், உரம், அந்நிய செலாவணி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். புதிய திரைப்படங்களுக்கு முதல் 7 நாட்களுக்கு காலை 9 மணி முதல் மொத்தம் 5 நாட்கள் திரையிட அனுமதி அளித்துள்ள முதல்வர் விஜய் அவர்களுக்கு நடிகர் விஷால் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடகா பூமி பூஜை அறிவித்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீற வேண்டாம் என்று கர்நாடகாவிற்கு அறிவுறுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பங்குச்சந்தையில் இந்தியாவை முந்தி 5வது இடத்தை பிடித்தது தைவான். திருவாரூர் புறவழிச்சாலைக்கு 1427 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது மத்திய அரசு. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் நெல்லை இடையே மே 30ஆம் தேதி முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த 7 பேர் உட்பட முதல் கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் இன்று முதல் 30ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 82,55,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தங்கம் 63 கிராம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறையின் டெண்டர் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைனிலேயே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலர் கண்காட்சி கோடை விழா மே 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகை விடுமுறை தேதியில் ஏற்பட்ட மாற்றத்தை தொடர்ந்து மே 28ஆம் தேதி நடக்க இருந்த கியூட் யூஜி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான நிலுவையை 15 நாட்களில் வழங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தென் அமெரிக்க நாடான சிலியின் வடக்கு பகுதியில் ரிக்டர் அளவில் 6.9 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. T20 போட்டியில் 200 ரன்கள் எடுப்பதே தனது இலக்கு என்று கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர நுழைவுத் தேர்விற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மூலம் பயன்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் 2025ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது குறு விவசாயிகளுக்கு 50,000 வரையிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுகிறது. மேலும் சிறு விவசாயிகளுக்கு 50% வரை கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகுபாடு இன்றி அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுச்சாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் அதற்கு மேல் வெயில் பதிவாகியுள்ளது.
ஹார்முஸ் ஜலசந்தியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. பக்ரீத் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை ஆகியவற்றை முன்னிட்டு தமிழகத்தில் 3505 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய திரைப்படங்கள் வெளியாகி ஒரு வாரத்திற்கு 5 காட்சிகள் திரையிடலாம் என்றும், மேலும் வார இறுதி நாட்கள், பொது விடுமுறை நாட்கள், உள்ளூர் பண்டிகை நாட்களில் தினசரி 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நீட் முறைகேடு வழக்கில் 3 நாட்களில் NTA பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள் மற்றும் மேயர் சதுக்கம் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு கட்டணமின்றி காணலாம் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரை அண்ணா சாலையில் கட்டப்படும் உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் செப்டம்பரில் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை கோரி விண்ணப்பித்து காத்திருக்கும் சுமார் 4 லட்சம் பேருக்கு அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள் கார்டுகள் முழுமையாக விநியோகிக்க உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. வருகின்ற மே 29ஆம் தேதி வரை நாடு முழுவதும் வெப்ப அலை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் வழங்குவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசிக்கப்படுவதாக போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. ரோஸ்கர் மேளா நிகழ்ச்சியில் 51,000க்கும் மேற்பட்டோருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 8000 தனியார் மருத்துவமனைக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பிற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். IAS, IPS உள்ளிட்ட பதவிக்கான முதல் நிலை தேர்வு நேற்று நடைபெற்றது. இந்தியா முழுவதும் சுமார் 7 லட்சம் பேர் இத்தேர்வில் பங்கேற்றனர். ரேஷன் கடைகளுக்கு வரும் பொதுமக்களிடம் ஊழியர்கள் கனிவாகவும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களிலும் செயல்படும் பிரசாத கடைகளில் விற்பனை செய்யப்படும் பிரசாதங்கள் தயாரிப்பு தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.